அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டிவாக்கம் பகுதிக் கழகம் சார்பாக பகுதிக் கழக அலுவலகத்தில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. கந்தன் தலைமையில் பகுதிக் கழக செயலாளர் கொட்டிவாக்கம் ஏ. கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அவர் பேசும்போது வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்றும் அதிமுக செய்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என கூறினார். இதில் மாவட்ட கழக துணை செயலாளர் செம்மஞ்சேரி நாராயணன், மாவட்ட கழக பொருளாளர் ராமச்சந்திரன், வட்டக்கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர் பி.எஸ். ராஜன், ஆர். பெருமாள், டி. அருண், ராஜேந்திரன், டி. விஜயபாரதி, எம். ரிஷேந்திரபாபு, ஜே. முனுசுவாமி மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு பாகங்களை பெற்றுக் இப்போது எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று அந்த பாக நம்பர்களை போட்டு பாகங்களை பிரிக்கிறார். அந்த பாகத்தில் இருக்கிறவங்க அந்தந்த பாகத்தில் எவ்வளவு வாக்குகள் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை செய்ய தவறியதை அனைத்தையும் எடுத்து தோல் உரிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த பாகத்தை பிரித்திருக்கிறார். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதே போல எல்லாரும் அந்தந்த பாகத்துல ஒரு வேலை செய்யறதுக்காக களப்பணியாற்றி அதிக வாக்குகள். அருணுக்கு 11 பாகங்கள், அவருக்கு அதுக்குள்ள பாக நபர்கள் கொடுத்துக்கிறாங்க. விஜயபாரதிக்கு 9 பாகங்கள். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் எடுத்தால் ஈசிஆர்ல மீனவர் இது போன்ற செயலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். எடப்பாடி அண்ணன் பாதுகாப்பாக இருப்பாரு. பகுதி கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எதற்கும் பயப்படாமல் தேர்தல் களப்பணியை சிறப்பாக ஆட்ட வேண்டும். கொட்டிவாக்கம் எப்பொழுதும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய கோட்டையாக மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது பதவியோ ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை மறந்து விடுங்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்திலே சொல்லி என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்தந்த பகுதியில அவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எல்லா தகவல்